நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்க போறீங்க. இனிமே இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் விசுவாச உருக்குள்ளே வைக்க போகிறவர்களை பார்க்க போறீங்க. உங்களுக்கு இந்த வருஷத்தின் துவக்கத்தில் சிலருக்கு ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிக்க போகுது. எல்லாம் நல்லா இருக்கும், நல்ல வாலிபர்களா இருப்பீங்க. இந்த பிரச்சனைக்கு திடீர்னு மனசுல ஒரு போராட்டம், செயலற்று போன மாதிரி ஒரு தன்மை, அப்படியே சாகணும் போல தோணும். இவைகள் எல்லாம் தோன்றும். இவைகள் எல்லாம் மனித மனங்களை பாதிக்கக்கூடிய விஷயம். அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு புள்ளியியல் சொல்றாங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு இதை, இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு முடிச்ச உடனே, இப்ப நான் கேள்விப்படுற ஒரு காரியம் என்னன்னா, பெரிய பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் இருக்கு பாருங்க, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி சத்தியம் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகள் எல்லாம் நிறைய பேர், ஒரு 400 பேர் 500 பேர் வேலை செய்யறாங்க. அங்க அந்த இடங்கள்ல 3-4 மனோதத்துவ டாக்டர்களை வேலைக்கு வச்சிருக்கிறாங்களாம். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்க ஈஸியா ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள மாறிடுறாங்க, அப்படியே பைத்தியம் மாதிரி ஆயிடுறாங்க, அப்படி செயலற்றவர்களாய் மாறி விடுகிறார்கள். இருதயத்தை அப்படி அது குழப்பி விடுகிறது அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனங்கள்ல 3 அல்லது 4 பேர் சைக்காலஜிக்கு சம்பந்தமான டாக்டர்ஸ் உள்ள இருக்கிறாங்களாம். டாக்டர்கள் இதுக்குன்னே வேலைக்கு வச்சிருக்கிறாங்களாம். கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால ஒரு இது மாதிரி ஒரு பெரிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய பேர் சொல்ல விரும்பலைன்னா, ஒரு பெரிய நிறுவனத்துடைய மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் சொல்ல, அவருக்கு நிறைய எத்தனை லட்சம் ரூபாய் சம்பளம் ஆகும். அவர் தான் அந்த கம்பெனிக்கு மேனேஜர், பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனம், அது சென்னையில் இருக்கிறார். அவர் என்கிட்ட பேசணும் சொல்லி பல பேர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி பல முறை எங்களுடைய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி கடைசியில் என்கிட்ட பேசினா, 3/4 மணி நேரம் பேசினேன். அவர் சொல்றாரு, எனக்கு சம்பாத்தியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை பிரதர், நிறைய பணம் இருக்குது. எங்க நிறுவனம் பெரிய நிறுவனம், தமிழ்நாட்டில் பெரிய நிறுவனம், இந்தியாவில் நல்ல நம்பர் 1 நிறுவனம். அந்த நிறுவனம் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம். நான் அதில் ஒரு பெரிய மேனேஜராக இருக்கிறேன். எல்லா வசதி இருக்கு. ஆனா என் மனதிலே ஒரு போராட்டம், குடும்பத்துல போராட்டம், என் மனசுல ஒரு நிலையாயினால இருக்குது, வேலை செய்ய முடியல. 4 முறை நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன், சாவதற்கு முயற்சி பண்ணி போயிட்டேன். நான் மாத்திரையை போட்டு படுத்துட்டேன். இப்படிலாம் இது எனக்கு ஏன் வாழ வேண்டும் எனக்கு தெரியவில்லை. எனக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லணும்னு சொல்லி கேட்கிறேன். இந்த மாதிரி நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய மனம் சார்ந்த விஷயங்கள்ல மனிதர்களை ஹேண்டிகேப் ஆக்குவதற்கு, ஊனமடைய பண்ணுவதற்கு நேரா மனித மனங்களை பாதிக்க பண்ண போகிறான். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் மகிழ்ச்சியோட வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் மனோரம்யமா இருக்க பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி இருக்கணும், சாத்தான் நெருங்கவே முடியாது. இந்த உம்மனா மூஞ்சி, நீ இந்த மாதிரி மூஞ்சி நீண்டு போனவன், இப்படிப்பட்ட ஆட்களை தான் சாத்தான் குறி வச்சு தாக்குவான். சிரித்து கொண்டுதான் சாத்தானை துரத்தி விடலாம் என்று சொல்லுவார்கள். அப்போ கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. சும்மா சிரிச்சுட்டு இருக்குன்னா இதாப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்குது இல்லை, அதுக்கு ஒரு ஆராதனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதை விட கொடுமை என்ன செய்யுதுன்னா, மனிதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காக ஆராதனைக்கு வந்தவொடனே என்ன செய்ய, எல்லாரும் எழுந்து நிப்போம் அப்படின்னு சொல்றது. ஒரு போதர் வருவார், சிரிங்கள் அப்படின்னு சொல்லுவார். என்ன எதுக்கு சிரித்தல்? என்னை பார்த்து நீங்கள் சிரிங்கள், உங்களை பார்த்து நான் சிரிக்கிறேன், ஒரு பார்த்து சிரிங்க, அப்படி எல்லாரும் சிரித்து விட்டு போகணும். அது இல்லை. இப்படி வெறுமனே சிரிப்பை உருவாக்குவதனால் மகிழ்ச்சி வரப்போவதில்லை மனிதனுக்கு. இந்த சிரிப்பு நின்ற உடனே மறுபடியும் மனதை அந்த வேதனை கவ்விக்கொள்ளும். மனோரம்யமா இருக்க பழகிக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் போதும் என்ற மனதுடன் கூடின தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. பணம் சம்பாதிக்கணும், பேர் சம்பாதிக்கணும் போறவன் தான் இப்படிலாம் போய் மாட்டிக்கொள்ளுகிறான். பல போராட்டங்களை, பிரச்சனைகளை போய் மாட்டிக்கொள்ளுகிறான். போதும் என்ற மனம். ஏனென்றால் இப்பொழுது இந்த மனம் சார்ந்த விஷயங்கள்ல சாத்தான் கவனம் வைத்திருக்கிறதுனால நீங்கள் எல்லா விதமான காவல்களோடும் கட்டுக்களோடும் உங்கள் இருதயத்தை நீங்கள் பந்தோஸ்தாக பாதுகாத்துக் கொள்ளணும். மடங்கடித்து விழுகிறவர்கள், சைக்காலஜிக்கல் வாரினால் சாத்தானால் கட்டப்படுகிறவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவனும் துரத்தாமலே அவர்கள் ஓடுவார்களாம். யாரோ விரட்டுற மாதிரி தெரியும், ஓடிட்டே இருப்பான். ஒருவரும் துரத்தாமலே அவர்கள் ஓடுவார்கள், ஒருவரும் அவனுக்கு விரோதமாய் சண்டை செய்யாம மடங்கடிக்காமலே தானாய் கீழே விழுவார்கள். அதெல்லாம் மனிதனுடைய மனதிலே சாத்தியம். மனிதனுடைய மனதை ஒரு திசையில திருப்பி வைத்து விட்டால், அதுக்குன்னு சில ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறானுங்க சில ஆட்கள். சைக்காலஜியில என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவருடைய மனிதனுடைய மனதை அடிமைப்படுத்தி விடுகிறார்கள். அப்படி அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யறான், அவர்களை இயக்கக்கூடிய கட்டளைகள் படி நடக்க வைத்து விடுகிறார்கள். இந்த மாதிரி சாத்தான் அவர்களை என்ன செய்யறான், பாதித்து அவர்கள் இருதயங்களை செயலற்றதாக்கி அவர்களுக்கு மறுபடியும் கற்பித்து அவர்களை ஒரு உனக்கு இனிமே வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி சொல்லி அவருடைய உயிர்களை சாகடிக்க அவரை தற்கொலை செய்து கொள்ள அவர்களை இருதயத்தை தூண்டுகிறான் என்று வேதம் சொல்லு. ஆகவே இப்படிப்பட்ட மனோதத்துவ போர் இனி வருகிற காலங்களில் மனிதர்களை பிடிக்க போகிறது. அப்ப என்ன செய்யணுமா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க உடனே அதுல அப்படியே இன்வால்வ் ஆகி அது இது பண்ணிடக்கூடாது. உங்கள் நண்பர்கள், உங்கள் அயலகத்தார், உங்கள் போராட்டங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் மனசை வேதனைப்படுத்துற மாதிரி ஆள் இருந்தால் அவரோட பேசாதீங்க, விட்டுருங்க. அதோட
அவர்கள் சாத்தானால் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க. உன்னுடைய அந்த மறுரூபமாக்கப்படுதலுக்கு ஒல வைக்கிறான் அப்படிங்கிற மாத்திரம் தெரிஞ்சுங்க. வீட்டில் ஒருவேளை சிலர் பேர் தவிர்க்க முடியாதவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்க அவனை தவிர்க்க முடியாது, ஆனால் அவன் கொண்டு வருகிற பிரச்சனையை தவிர்த்து விடலாம். நீங்க குறிப்பிட்ட சூழ்நிலை, குறிப்பிட்ட இடத்துல எதனால இப்படி போராட்டம் வருதுன்னு பார்த்து அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாத்திரம் தடுத்து விடுங்கள், தவிர்த்து விடுங்கள். பேசினா எதிர் பேசாதீங்க. அவர்களை இனம் கண்டு கொண்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என் மனதை பாதிப்பதற்காக சாத்தான் இவனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். என்னை மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக, என்னை செயலற்றவன் ஆக்குவதற்காக, என்னை ஜெபிக்க விடாமல் பண்ணுவதற்காக, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க விடாமல் பண்ணுவதற்காக, என்னை அதற்காக ஒருவனை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சுதான் தெரிஞ்சிச்சுன்னா, சாத்தான் ஒருத்தனை டச் பண்ணிட்டான்னு தெரிஞ்சிச்சுனாலே நீங்க கவனமா இருக்கணும். அவனை கொண்டு எவ்விதத்திலாவது உங்களுடைய மறுரூபத்துக்கு உலை வைத்து விடுவான். ஆகவே விழிப்பாய் அவர்களை அவாய்ட் பண்ண முடிஞ்சா அவாய்ட் பண்ணிருங்க. அந்த சூழ்நிலைகளை தவிர்க்க முடிந்தால் தவிர்த்து விடுங்கள். அந்த போராட்டங்களுக்கு ஈடு கொடுக்காதீங்க. போராட்டங்களை போய் நிக்காதீங்க. அவர்களோட நீங்களும் சரிக்கு சரி மல்லுக்கு நிக்காதீங்க. அவர்களுக்கு ஆத்மாவை குறித்த கவனம் இல்லை, ஆனால் உங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் கொண்டு வருகிற மனோதத்துவ போர். இதில் நீங்க ஜெயிச்சே தீர வேண்டும். ஏனென்றால் மனம் மறுரூபமாக வேண்டுமானால், ஒருவன் மனிதன் மறுரூபமாகனா மனம் புதிதாக வேண்டும். மனிதனுடைய மனம் புதிதாக இருக்க வேண்டும். அதுல வாலிப பிள்ளைகள் விசேஷமா நீங்க தான் கவனமா இருக்கணும். வாலிபர்களுக்கு இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் அடிக்கடி உண்டாவது வாடிக்கை வழக்கம். அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. அவங்க பிள்ளைகளா பேசிட்டு என்னமோப்பா வாழ்க்கையை வெறுத்து போச்சு, ஒன்னு பின் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு, வாழ்க்கை வெறுத்து போச்சான், என்னமோ தெரியல, யாருமே என்னை நேசிக்கவில்லை. இப்படி இதுலதான் பல பேர் கெட்டு போவதும் பல பேர் இடறி போவதும் பாத்தீங்கன்னா அவருடைய மனசுல தாங்களாய் ஒன்று, எங்களை யாருமே நேசிக்கல, எங்களை யாருமே புரிந்து கொள்ளவில்லை, எங்களை யாருமே அன்பு கூறவில்லை, எங்களை யாருமே எங்களை என்னன்னு கேட்கல அப்படின்னு. நான் ஒண்ணு சொல்றேன், உங்களை யாரும் அன்பு கூறவில்லையா? நீங்கள் அன்பு கூறுங்களேன். உங்க பெற்றோர்கிட்ட கேட்டா அவங்க சொன்னா என் பிள்ளை என்னை அன்பு கூறுவதில்லைன்னு சொல்றாங்க. உங்ககிட்ட கேட்டா எங்கள் பெற்றோர் என்னை அன்பு கூறுவதில்லைன்னு சொல்றீங்க. யாராவது ஒரு முந்தி அன்பு கூறுங்கள், அப்பதான் அன்பு செயல்பட ஆரம்பிக்கும். யாரும் என்னை கவனிக்கவில்லை என்று சொல்வதை விட நீங்கள் மற்றவர்களை கவனிங்களேன். மற்றவர்களால் நீங்கள் சீக்கிரமே கவனிக்கப்பட்டு விடுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களை அன்பு கூற ஆரம்பிங்கள், மற்றவர்கள் உங்களை அன்பு கூற ஆரம்பித்து விடுவார்கள். நீ செய்ய வேண்டிய செய்யாம உட்கார்ந்து இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது இந்த வாலிபர்களுக்கு நடுவிலே, வாலிப பெண் பிள்ளைகளுக்கு நடுவிலே ரொம்ப அதிகம். அது ஒரு குறிப்பிட்ட வயசுல அது வரும், அதிகமா வரும். தங்களை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்பதை போல, தங்களை யாருமே நேசிக்கவில்லை என்பதை போல, உலகத்தில் எங்களை யாருமே இல்லை என்பதை போல, நாம் தனித்து விடப்பட்டவர்களை போல ஒரு மாய தோற்றம் உண்டாகும். அது இனி வருகிற காலங்களில் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இது ரொம்ப அதிகமாய் பெருக போகும். நீங்க என்ன செய்யுங்கன்னா, உங்களை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வைத்துக்கொள்ள நல்ல ஜபங்கள், ஜப கூட்டங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியம், நல்லா மனம் விட்டு ஜபம். ஒருவேளை ஸ்ட்ரெஸ் என்ன செய்யுங்கன்னா, வாய் விட்டு ஜபம் பண்ணுங்க, சத்தம் போட்டு ஜபம் பண்ணுங்க. மனசுக்குள்ளே ஜெபம் பண்ண கஷ்டமா இருக்கா? வாய் விட்டு ஜெபம். சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா கர்த்தரை துதித்து பாடல் பாடுங்கள். உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ளுங்கள், புதிதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். என்றால் புதிதாக்கப்பட்ட மனம்தான் உங்களை மறுரூபமாக்க உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் என்பதை நீங்கள் உங்களுடைய கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடத்தில் இருந்து இந்த சம்பவங்கள் நடக்கிறதை நீங்கள் கேள்விப்படவும் உங்கள் கண்கள் காணவும் போகிறது. ஒருவனும் விரட்டாமலே ஓடுவார்கள், ஒருவனும் விழுங்கெடுக்காமலே அவர்கள் மடங்கி விழுவார்கள். அவங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். அவிசுவாசத்தின் கிரிகளை பரப்புகிற புத்தகங்கள், பத்திரிகைகள், செய்திகள், டிவி ஒளிபரப்புகள் என்று எதையும் நீங்கள் உங்கள் இருதயத்திலே வாங்கிக் கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆகவே இருதயத்தை கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை சமயமாக இருக்கு. நாம் எழுந்து ஜெபிப்போமா? இந்த மனோதத்துவ போரில் இருந்து கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் காத்துக்கொள்ளும்படிக்கு, நம்முடைய இருதயங்களை காத்துக்கொள்ளும்படிக்கு, சாத்தான் இருதயங்களுக்கு விரோதமா இப்ப உள்ள காலத்துல பிரியமானவர்களே ஒண்ணு கேளுங்க, சாத்தானுக்கு இடம் கொடுத்தா உங்க சரீரத்தை தொடமாட்டான். இந்த வருஷத்துல இருந்து